படங்களில் கொஞ்சம் கதைக்கும் நிறைய காமெடிக்கும் உத்தரவாதம் தரும் இயக்குனர் நடிகர் சுந்தர் சியின் 4வது பாகம் அரண்மனை எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் வாருங்கள். ஹன்சிகா, ஆண்ட்ரியா, திரிஷா, தமன்னா போன்ற அழகிய கவர்ச்சி புயல்களை பேய் அவதாரம் எடுக்க வைத்த பெருமை சுந்தர்சியை மட்டுமே சாரும். 4 அழகான பேய்கள். நிலத்தில் நீரில் வாழும் பாக் என்ற அமானுஷிய தீய சக்திதான் படத்தின் வில்லன். காதல் திருமணம் செய்து கொண்டு பிரிந்து போன தங்கை தமன்னா மீது பாசம் கொண்ட அண்ணனாக சரவணன் சுந்தர்சி வழக்கறிஞர். எங்கோ ஒரு பிரதேசத்தில் தன்னுடைய தங்கை எங்கோ ஒரு இடத்தில் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அதுவே போரும் என்று அவர் இருக்கும் நிலையில் ஒரு நாள் திடுக்கிட வைக்கும் ஒரு செய்தி வருகிறது. தங்கையும் அவரது காதல் கணவன் சந்தோஷ் பிரதாப்பும் இறந்து விட்டதாக செய்தி வருகிறது. தங்கை தமன்னா வாழ்ந்த அந்த பழைய அரண்மனைக்கு செல்கின்றார் சுந்தர்சி. இருவரின் மரணத்தில் ஏதோ ஒரு சந்தேகம் இருப்பதையும் அவர்களின் குழந்தைகள் ஆபத்துக்குள்ளாக இருப்பதையும் உணர்ந்து செயல்படுகிறார் சுந்தர்சி. அந்த குழந்தைகளை காப்பாற்றவும் அங்கு அந்த மர்ம மரணங்களுக்கு யார் காரணம், பாக் என்ற தீய சக்திக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் போன்ற கேள்விகளுக்கான பதிலை தேடுகிறது கதை, மீதி கதை. இதுதான் சுந்தர்சியின் அரண்மனை 4ஆம் பாகத்தின் தொடக்கம். சுந்தர்சி, ராஷி கண்ணா, தமன்னா, யோகி பாபு, VTV கணேஷ், புலி, கோவை சரளா, ஜெயபிரகாஷ் மற்றும் பலர் நடித்துள்ளனர். இசை ஹிப்ஹாப் தமிழா. பாட்டிலும் அவர் குறை வைக்கவில்லை, பின்னணி இசையிலும் அவர் குறை வைக்கவில்லை. கலை இயக்குனர் குருராஜ். கிளைமாக்ஸ் காட்சியில் பிரம்மாண்ட சிலைகள், அரங்கம், கோவில் செட்டு, அதற்குள் நடக்கின்ற அந்த சண்டை காட்சி என்று பிரமிக்க வைக்கும் விதமாக கலை நுணுக்கத்தோடு அந்த செட்டிங்கும் அந்த சண்டை காட்சியும் அமைந்திருக்கின்றது. கொஞ்சம் சென்டிமெண்ட், கொஞ்சம் ஆக்ஷன், கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் திகில் போன்ற எல்லாவற்றையும் கலந்து காரம் குணம் மனம் எல்லாம் கலந்து அரண்மனை 4வது பாகத்தை உருவாக்கி இருக்கின்றார் சுந்தர்சி. லாஜிக் பற்றி எல்லாம் பெரிதாக கவலைப்படாமல் ரசித்து பார்க்கும் வகையில் சுவாரஸ்யங்களை நிறைய அள்ளி தெளித்திருக்கின்றார். ஓடிக்கொண்டே இருக்கும் பரபரப்பான காட்சிகளும் பேய்களுக்கிடையில் நடக்கின்ற சண்டையும் என்று சுவாரஸ்யமாக திரைப்படம் செல்கின்றது. அரண்மனை 4 இதில் சுவாரஸ்யத்தில் குறை ஒன்றும் இல்லை. தன்னுடைய வழக்கமான பாணியில் திரைக்கதையை அமைத்திருக்கின்றார் சுந்தர்சி. குழந்தைகள் ரசித்து பார்க்கும் விதமாகவும் படத்தில் நிறைய விஷயங்களை வைத்திருக்கின்றார். அநேகமாக அவருடைய அடுத்த 5வது அரண்மனை 5ஆம் பாகம் 3Dயில் ஒரு திரளான படமாக தயாரிப்பார் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. மற்றபடி அரண்மனை பார்க்கலாம், ரசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.